கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நேரத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் செய்திக்காக நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நாங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் மட்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். ஆமென். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபத்துக்காக எங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஒன்று கூடவும், ஆண்டவரே இந்த நேரத்திலே அடியான் உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடவும் நீர் கொடுத்த மகத்துவமான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வார்த்தையோ உலக மனிதனுடையதல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த உம்முடைய வார்த்தையாயிருக்கிறபடினால் ஆண்டவரே அந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ண நீர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, வாசித்த வண்ணமாக உம்முடைய ஆவியினாலே அன்றி ஒன்றையும் நாங்கள் அறிய முடியாது என்று நாங்கள் வாசித்தோம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்கிறான் என்றது போல உம்முடைய ஆவி ஆண்டவரே இந்த நிமிஷத்திலே எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் இதை அறிந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அங்கே யோவானிலே நீ சொல்கிற வேளையிலே ஆண்டவரே ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் ஆண்டவரே ஒருவனும் அதை காண முடியாது என்று நீ சொன்னீர். இன்னொரு இடத்திலே ஆண்டவரே அவன் புரிந்து கொள்ள முடியாது என்று நீ சொன்னீர். ஆம் தகப்பனே, நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி புரியாவிட்டால் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே தகப்பனே, இந்த நாளுக்குரிய செய்தியை நீர் அனுப்பும்படியாக ஒரு தூதனை நீர் அனுப்பி அந்த தூதனுடைய செய்தியானது எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அது உலக கண்களுக்கோ அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நாளிலும் அதை ஜீவிக்கிறபடினாலே அதை புரிந்து கொள்ளும்படியாக நீர் பரிசுத்த ஆவியை அனுப்பினீர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் ஊழியமானது 5 விதமான ஊழியமானது இன்றைக்கு
இன்றைக்கு மணவாட்டியின் மத்தியிலே நிறைவேறுகிற வேளையிலே அவள் அதை புரிந்து கொள்ளும்படியாக, அதை அவள் இணைத்து கொள்ளும்படியாக நீர் ஏற்படுத்தின இந்த காலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே வீடுகளிலே ஒன்று கூடி தங்களை தாழ்த்தி இந்த நேரத்திலே காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த அருமையான நேரத்திலே எந்த தடைகளும் ஏற்படாதபடி ஒவ்வொருவரும் இந்த செய்தியை உன்னிப்போடு உம்முடைய ஆவியினாலே அதை புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். அடியானை பலப்படுத்தும், சிறப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ஆவியினாலே நிரப்பி உம்முடைய வார்த்தைகள் சரியான விதத்திலே வரத்தக்கதாக அடியானை ஜீவ பலியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த சமூகத்தை ஆசீர்வதியும், எல்லா தடைகளையும் நீக்கி நீர் வழி நடத்தும். முற்றுமுழுதாக இந்த வேளை உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதா காலமும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான நேரத்திலே இந்த காலத்தை கண்டு ஒரு காரியத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் நான் அங்கே வேதத்திலே ஒரு பொருளை காண வேண்டும் என்று தேடி கடைசியாக இதை கண்டு கொண்டேன். கர்த்தர் தாமே இதற்கு சாட்சியாக இருக்கிறார். ஆமென். அதனாலே இந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். பொருளை அதுக்காக நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 11ஆம் வசனம், மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியலை அறிய மாட்டான். ஆமென். இந்த நாளுக்குரிய பொருளாக தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாம் இந்த பொருளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலத்திலே நாங்கள் எந்த காலத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம் என்று நிச்சயமாக தேவனால் மறுபடி பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஏனென்றால் நாங்கள் மனித ஜென்ம சுபாவத்தினாலே நாங்கள் பிறக்கவில்லை, தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே பிறந்த மனிதர்களாயிருக்கிறோம். அதனால் தான் இந்த காலத்திலே நடக்கிற சம்பவங்களை ஆவிக்குரிய வார்த்தையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு முன்பாக இருந்த அந்த தீர்க்கதரிசி நடக்க போறதை அங்கே எச்சரித்து அங்கே காண்பித்தார். அதை இன்றைக்கு மணவாட்டியானவள் அந்த காலத்தின் வார்த்தையை கண்டு அவள் ஒப்பிட்டு அவள் பார்த்து தேவனுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேளையிலே அவள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால்தான் சபையானது பக்தி விருத்தி அடைந்து அது கடந்து போகும்படியாக தேவன் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தினார். சபையை அவர் ஏற்படுத்தினார். ஏனென்றால் அந்த காலத்தை கண்டு அந்த சபையானது அது சீர்பொருந்தி பக்தி விருத்தி அடைந்து தேவனுக்கு நடக்கும்படியாக. ஆமென். அதனாலே தேவன் கொடுத்த இந்த நாளிலே எங்களை ஒன்று கூட்டி அந்த சபைக்காக அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய கிருபையினாலே அதை தெரிந்து கொண்டார். இது எந்த மனிதனுடைய செயலும் அல்ல, எந்த மனிதனுடைய கிரியையிலும் அல்ல, எந்த மனிதன் செய்த புண்ணியங்களும் அல்ல. அவருடைய கிருபையினாலே இந்த நாளை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆனால் உலகமோ அந்த நாளை அறியாமல் இருக்கிறது, உலகமோ அந்த எலியாவை அறியாமல் இருக்கிறது. ஆனால் தேவன் அவருடைய கிருபையினாலே தம்முடைய மணவாட்டிக்கு அதை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் மணவாளனுடைய செய்தியை மணவாட்டி மாத்திரம் அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் சபை காலத்தின் வியாக்கியானத்திலே தீர்க்கதரிசி சொல்றார், இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதல்ல, இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கு மாத்திரம் இது வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமா இருக்கிறது. ஆமென். அதனால்தான் அது அறியாத மனிதர்களும் காணாத மனிதர்களும்
பல காரியங்களை பல காரியத்தோடு பொருத்துற வேளையிலே மணவாட்டி மாத்திரம் சரியானவைகளோடு பொருத்தி அவள் அதை கண்டு மகிழ்கிறவளாயிருக்கிறாள். ஆமென். அதனாலே தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டிய ஜனமாயிருக்கிறோம். ஆமென். காலத்தின் தீர்க்கதரிசனமானது நிறைவேறி அந்த நிறைவேறின வார்த்தையை காண்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்ததுக்காக நான் சந்தோஷமாயிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய நாட்களிலே தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதை குறித்து. ஆமென். நிச்சயமாக நம்முடைய காலத்திலே எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். ஏனென்றால் இந்த காலத்திலே அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய நேரமாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் நான் இந்த காலத்தில் எப்பொழுதும் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சபைக்காகவே செய்தியை கொடுக்கிறவனாயிருக்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கொடுக்கிறவராயிருக்கிறார். அதான் அங்கே தீர்க்கர் சொல்றார். எலியாவை குறித்து சொல்ற வேளையிலே எலியா அந்த நாளிலே ஒரு போதகனாயிருந்தான். ஆனால் ஜொசபேலோ தன்னுடைய போதகனாக அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தீர்க்கர் சொல்றார், அவனே அந்த நாளிலே அவளுக்கு போதகனாயிருந்தான். அவள் ஏற்றுக்கொள்கிறாளோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ அவனே அந்த நாளுக்குரிய ஒரு போதகனாயிருந்தான். ஆமென். அதே போல தேவன் தம்முடைய ஊழியக்காரரை தேவனுடைய ஜனத்துக்காக அவர் தெரிந்து கொண்டார். அதே போல இன்றைக்கு மெய்யான போதகர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். ஆமென். அதனாலே அவர் தம்முடைய ஜனத்துக்காக அவர் போதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஏனென்றால் அது சத்தியமாயிருக்கிறது. இது என்னுடைய கருத்தல்ல, தேவன் கூறின வார்த்தையாயிருக்கு. அதனாலே இன்னைக்கு காலத்திலே ஜனங்கள் அதை தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதை கண்டாலும் அதை குறித்து அவர்கள் சிந்திக்காமல் அது இருக்கிறதை குறித்து ஒரு வேதனையான ஒரு காரியம். ஒருவேளை அது நிறைவேறிவிட்டது என்று அந்த காரியங்களை குறித்து அவர்கள் சொன்னாலும் அவருடைய கிரியையிலானது மற்ற காரியத்தை செய்கிற வேளையிலே அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் எங்களுடைய கிரியையானது அதை சாட்சி கூற வேண்டியதாயிருக்கிறது. நாங்கள் வரப்போற காலங்களை குறித்து நாங்கள் இன்னைக்கு உலகத்திலே பேசுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் வரப்போற ஆவிக்குரிய காரியங்களை அவன் பேசுகிற மனிதன் ஆயிருக்கிறான். ஆமென். அதனால் தான் அங்கே பவுல் சொல்றான், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்ந்தவருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது மனிதனால் அதை காண முடியாது. இது மனித கண்களால் அதை காண முடியாது, மனித காதுகளால் அதை கேட்க முடியாது. இதை எந்த காரியத்தையும் எந்த ஜென்ம சுபாவம் பெற்ற மனிதனால் காண முடியாது. அவன் காண வேண்டும் என்றால் அவன் ஆவிக்குரிய கண்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தேவனுடைய ஆவியினாலே பிறக்க வேண்டும். அதனால் தான் அங்கே வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே சொல்ற வேளையிலே யோவான் ஆவிக்குள்ளான போது அவன் பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஒரு மனிதன் ஆவிக்குள்ளாக போகிற வேளையில தான் அவன் பரலோகத்தின் காரியங்களை காண முடியும். பரலோகத்திலே தேவன் தம்முடைய ஜனத்துக்காக ஆயத்தப்படுத்தினதை அப்பொழுதுதான் அவனால் காண முடியும். இன்னைக்கு இங்க இருந்து நாங்கள் சொல்லலாம், ஆனால் அதை காண வேண்டும் என்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக போவோம். நாங்கள் விசுவாசத்தினால் தான் அதை காண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அது அந்த காரியத்தினால் மாத்திரமே காண முடியும். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். எதனாலே வெளிப்படுத்தினார்? தம்முடைய ஆவியினால். இன்றைக்கு உலக கண் அதை காணவில்லை, உலக ஞானம் அதை காணவில்லை. தேவன் தம்முடைய ஆவியினால் தான் அதை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியை பெற்ற மனிதன் தான் தேவனுடைய காரியங்களை கண்டுகொள்ள முடியும். அதனால் தான் அங்கே கேயாசி எலிசாவுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அதிகாலையிலே அவன் வெளியே போகிற வேளையிலே அங்கே படை வீரர்கள் சூழ்ந்து அவர்களை நெருங்கி இருக்கிறதை கண்டான். ஆனால் அவன் அங்கே எலிசாவிடம் வந்து சொன்ன வேளையிலே அவன் சொன்னான், நீ பயப்படாதே. ஆமென். அங்கே தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஒரு மனிதன், தேவனுடைய ஆவியினாலே பெற்ற மனிதனுடைய வார்த்தையை பாருங்க. அவன் சொன்னான், நீ பயப்படாது. ஏனென்றால் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம்.
அதனாலே அவன் என்ன செய்யறான்? அப்படியோ நின்று விடவில்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்ணை நீர் திறந்தருளும் என்று சொன்ன வேளையிலே, அவன் பார்க்கிற வேளையிலே ஆயிரம் அங்கே தூதர்கள், அங்கே அக்கினிமயமான ரதங்களோடு அவர்களை சூழ இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் மனித கண்களால் அதை காண பார்த்தான், ஆனால் அது காண முடியாமல் போனது. ஆமென். அதே போலதான் இன்றைக்கு தேவன் அங்கே ஆவிக்குரிய பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அதாவது இன்னைக்கு ஆவியினாலே பிறக்காத எந்த மனிதனும் எந்த காரியத்தையும் கண்டுகொள்ள முடியாது. இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பரிமாணங்கள். உங்களுக்கு தெரியும் பரிமாணம். முதலாவது பரிமாணம் என்ன? ஒளி. அங்கே இரண்டாவது பரிமாணம் பொருளாய் இருக்கிறது. மூன்றாவது பரிமாணம் என்னதா இருக்கிறது? காலம். ஒளி, அங்கே பொருள், காலம். இது பரிமாணம். இந்த பரிமாணம் 5 புலங்களால் ஆளுகை செய்யப்படுகிறது. இந்த 5 புலங்களாலே இந்த பரிமாணங்களை நாங்கள் கண்டுகொள்கிறோம். வெளிச்சத்தை கண்டுகொள்கிறோம், நாங்கள் பொருளை காண்கிறோம், நாங்கள் என்ன செய்யறோம்? காலத்தை காண்கிறோம். ஆனால் 4ஆம் பரிமாணம் விஞ்ஞானமாயிருக்கிறது. 4ஆம் பரிமாணம் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நீங்கள் லைவ்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அங்கே இதை பெற்றுக்கொண்டு இதை உங்களுக்கு கிரகித்து இதை தொலைக்காட்சியின் உருவத்தின் வடிவிலே கொடுக்கத்தக்கதாக இங்கே ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருளை உங்களால் காண முடியாது. அதான் ஈதர். இந்த ஒரு காரியத்தை உங்களால் மனித ஐம்புலங்களை கொண்ட ஒரு காரியத்தினாலே நீங்கள் காண முடியாது. ஆனால் இந்த விஞ்ஞானமானது உங்களுக்கு அதை எடுத்து காட்டுகிறது. அதனால் தான் இந்த 4ஆம் பரிமாணத்தை நீங்கள் விஞ்ஞானத்தின் மூலம் தொடர்பு கொள்கிறீர்கள். 3 பரிமாணத்தையும் ஐம்புலன்களால் தொடர்பு கொள்கிறீர்கள். ஆனால் 4ஆம் பரிமாணத்தை விஞ்ஞானத்தின் மூலமாக. இது ஒரு ஆச்சரியம். இதை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இதை ஒரு 100 வருடத்துக்கு முன்பாக சொல்லி இருந்தால் எந்த மனிதனும் சத்தியம் என்பதை நிரூபிக்க இது ஒரு பைத்தியம் என்று சொல்லி இருப்பான். ஏனென்றால் எப்படி இங்க இருக்கிறவன் அங்க பார்க்கல், இது அந்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் சொல்லி இருந்தா அவன் நிச்சயமாய் ஒரு பொய்யன் என்று அவன் சொல்லி இருப்பான். நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு முட்டாள் என்று சொல்லி இருப்பான். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானமானது 4ஆம் பரிமாணத்துக்கு உங்களை வழி நடத்தி இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளானது என்னுடைய சத்தத்தை உங்களுக்கு அங்கே கொடுக்கிறது. நீங்கள் அங்கே எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அங்காலும் என்னுடைய சத்தத்தை நீங்கள் துல்லியமாய் கேட்கிறீர்கள். என்னை அந்த வண்ணமாக நான் இப்போது எந்த வண்ணமாக இருக்கிறேனோ அதை அங்கே காண்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியமானது 4ஆம் பரிமாணத்தை விஞ்ஞானமானது உங்களோடு தொடர்பு படுத்திருக்கிறது. ஆமென். பாருங்கள், இது ஒரு அதிசயமா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற விரும்ப இல்லையா? இன்னைக்கு மனிதத்தினாலே இவ்வளவு ஒரு காரியத்தை நீங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறீர்கள் என்றால் தேவன் இதை பார்க்கிலும் மகத்துவமானதை அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. ஆமென். பாருங்கள், 7ஆம் வசனத்திலே சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை நான் பேசுகிறேன். ஆமென். இன்னைக்கு நான் அதே பவுல் பேசினவாறு உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு உலகத்திலே கண்ணால கண்ட அழகானதை பார்த்து நீங்கள் அதையிலே வாழ வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்கள். அதையிலே நான் நடக்க வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நான் இப்பொழுது பேச வந்த காரியம் அதைவிட ஒரு மேலானது இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நான் பேச விரும்புகிறேன். ஆமென். ஏனென்றால் இந்த நாட்களிலே நான் காண்கிறதை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஜனங்கள் அதை வாஞ்சிக்காமல் இன்னைக்கு இதை வாஞ்சித்து அவருடைய கிரியையில் சாட்சி பெறுகிறதை பார்க்க வேளையிலே அது ஏன் இப்படி ஒரு காரியம்? அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் அதுக்கு சாட்சி பெறுகிறது. தேவன் மகத்துவமான தேவன். இந்த காலை வேளையிலே அந்த பொருளை தாழ்ந்த வேளையிலே எனக்கு மிகுந்த சந்தோஷமா அது மட்டும் நான் தடுமாறிக்கொண்டிருந்தேன். எப்படி பேசுறது? பொருள் இல்லாமல் அங்கே பேசுறது ஒரு கடினம். அப்ப அதனாலே இதுக்கு ஒரு அங்கே காரியத்தை நான் பார்க்க வேண்டும். அதனாலே தேவன் தாமே உங்களிலே அன்பு கூறுகிற தேவன். ஆமென். பாருங்கள், அப்படியானால் இந்த 4ஆம் பரிமாணம் ஒரு அழகான, நீங்க எங்கேயுமே செல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே கொண்டு வந்து தருகிறது.
ஏதோ ஒரு காரியமானது இந்த விஞ்ஞானத்தை தொடர்பு கொள்கிறது. நீங்கள் அங்கே பல காரியத்துக்கூடாக நீங்கள் எல்லா காட்சிகளையும் காண்கிறீர்கள். இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தின் காட்சியை கூட இன்னைக்கு சேட்டலைட் ஆனது படம் எடுத்து காட்டுகிறது. எவ்வளவு ஒரு அதிசயம்! அந்த இடங்களை பார்க்கிறவர்களே நாங்கள் அங்கே போக மாட்டோமா? அந்த இடத்திலே நாங்கள் நடக்க இவ்வளவு ஒரு ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் எல்லா அண்ட சராசரங்களையும் தாண்டி அங்கே எத்தனையோ கோடான கோடி உயரத்திலே அவர்கள் போய் அந்த காட்சிகளை எடுக்கிற வேளையிலே அந்த சேட்டலைட் போல் நாங்கள் இருக்க முடியாதா என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் கார்ட்டூன் பார்க்கிறவர்களே, இன்னைக்கு ஸ்பைடர்மேன் பார்த்தா அதை போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிவத்துக்குள்ளாக உள்ள போகிறார்கள், பயங்கரமான உயரத்துக்குள்ளாக அங்கே போகிறார்கள். இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுகிறார்கள், இன்னொரு மனிதனை பாதுகாக்க. ஐயோ, அந்த நிலையிலே நான் இருந்தால், அப்படியாக நான் இருந்தால் எவ்வளவு நான் மனிதனுக்கு உதவி செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆமே, அதை பார்க்கிலும் நான் ஒன்றை பேச விரும்புகிறேன். ஆமே, அதை விட தேவன் ஒரு மகத்துவத்தை அங்கே வைத்திருக்கிறார். அதை விட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். அதே காரியம் இன்றைக்கு விஞ்ஞானம் அதை செய்து காண்பிக்கிறது, அதை உங்களுக்கு படமாக காண்பிக்கிறது. அது வேண்டுமென்றால் அந்த அவர்கள் உள்ளால் அங்கே போகிறதும் பாய்கிறதும் ஒரு காரியம், அது பொய்யா இருந்தாலும் ஆனால் மணவாட்டி அதை செய்ய போகிறாள். ஆமென். அதை தான் இந்த வேளையிலே நான் பேச இருக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த 4ஆம் பரிமாணமானது அது விஞ்ஞானத்தோடு தொடர்பு கொண்டு உங்களால் 4ஆம் பரிமாணத்தை காண முடியாது. கேயாசினாலே அந்த தூதர்களை காணாதது போல இந்த பரிமாணத்தை உங்களால் காண முடியாது. அதை காண விஞ்ஞானம் உங்களுக்கு உதவி செய்கிறது. ஆமே. 5ஆம் பரிமாணம். 5ஆம் பரிமாணம் என்ன? பாவியும் அவிசுவாசியும் செல்லத்தக்கதான இடம்தான் 5ஆம் பரிமாணம். ஆமே. நீங்க 5ஆம் பரிமாணத்துக்கு இப்ப போக இருக்கிறீங்களா? போறேன்னா நீங்க பாவியாயிருங்க. அப்ப அந்த பரிமாணத்தை பார்க்கல. இப்ப 4ஆம் பரிமாணத்தை விஞ்ஞானத்தின் மூலம் பார்த்துட்டீங்க. 5ஆம் பரிமாணத்துல போய் நீங்கள் பாதாளத்தை பார்க்க வேண்டும் என்றால் 5ஆம் பரிமாணத்துக்கு போகலாம். அது நிறைய பேருக்கு இருக்கு. ஏனென்றால் அது பாவியும் அவிசுவாசியும் தங்குறதான இடம்தான் பாதாளமா இருக்கிறது. அதான் 5ஆம் பரிமாணம். திகழ் சொல்றார், அந்த நாங்கள் திகில், அதாவது நாங்கள் தீய கனவை காண்போம். அந்த வேளையில நாங்கள் உறக்க நிலையிலும் இல்லை. சில நேரத்தில் நீங்க ஒரு கனவை கண்டு நெருப்புல விழுற மாதிரி, அல்லது கட்டில இருந்து விழுற மாதிரி, அல்லது ஒரு பாம்பு உங்களை தின்ற மாதிரி, அல்லது யாராவது உங்களை கொலை செய்யற மாதிரி, அல்லது நீங்க நெருப்புல எரியிற மாதிரி கண்டு நீங்க என்ன செய்வீங்க? திடீரென்று எழும்பி உங்களுடைய இருதயம் எல்லாம் பதர். உங்களுக்கு கண்டிருப்பீங்க. நான் ஏனென்றா அந்த உணர்ச்சியை நீங்க காணணும் என்று நான் விவரிக்கிறேன். நாங்க பயப்பட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாங்க பயந்து இருக்கிற வேளையில அது என்ன செய்யும்? ஹார்ட் ஸ்பீடா அடிக்கும். ஏதோ ஒரு உண்மை நடந்த மாதிரி அது காணும். அது கண்டிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கனவு காணாம அப்படி ஒரு காரியம் இல்லாம நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. அது தீகர் சொல்றார், அது பாதாளத்தின் பரிமாணத்திலே அது உண்டு என்பதை அது மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்துறார். ஆமே. ஏனென்றால் அது என்ன? உறக்க நிலையிலும் இல்லை, நீங்க விழிப்பிலும் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு பதறல், உங்களுக்கு பயம் உண்டாகி அந்த காட்சியை நீங்க காண்கிறீங்க. அது பாதாளம் பரிமாணம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் அது வெளிப்படுத்துற காரியம். இதுதான் 5ஆம் பரிமாணம் உண்டு என்பதை தேவன் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துற காரியம். 5ஆம் பரிமாணமானது பாதாளமாயிருக்கிறது. 6ஆம் பரிமாணம் அது என்ன? பரதேசி, அதாவது நீதிமான், தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடந்து போற ஒரு இடம்தான் 6ஆம் பரிமாணம். அதுதான் அங்கே பரதேசியாயிருக்கிறது. ஆமே. புரியுதா உங்களுக்கு? 1ஆம் பரிமாணம் ஒளி, 2ஆம் பரிமாணம். ஏன் நான் இதை சொல்லி போறேன்னா, இன்னைக்கு ஜனங்கள் உலகத்தை நேசிக்கிறான். ஏண்டா உலகத்தின் காட்சியானது அவ்வளவு ரசனையாயிருக்கு, அது இன்பமாயிருக்கு. ஐயோ, என்ன ஒரு 10 வருடம் வாழணும் போல இருக்கிறது. நான் இன்னைக்கு பார்த்ததுல இன்னைக்கு ஸ்போர்ட் நெருங்கிட்டு வருகின்றோன்னு இன்னொரு 10 வருடம் தேவன் தாமதிக்க மாட்டாரா? ஆமென். இன்னைக்கு அப்படி ஒரு நினைப்புல அவங்க விரும்புறாங்க. அது ஒரு மனித இயல்பு, எல்லாரும் விரும்புற காரியம்.
ஆனா நான் ஏன் அதை விரும்பாம அன்றைக்கு உலகத்துல உபத்திரம் இருக்கு, ஆண்டவரே நான் அதை விட்டு நம்முடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஏன்னா உலகமானது இன்னைக்கு பாவம் பெருகி பெருகி இன்னைக்கு மனிதனுடைய இருதயம் கொடூரமாகி இன்னைக்கு ஜனங்கள் தற்பிரியராக இருந்து இன்னைக்கு அது பெருகி எல்லாமே போகிறது. நாங்கள் ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அவரால் மாத்திரம்தான் இளைப்பாறுதல் தரும். அதனாலதான் இப்படியான ஒரு காட்சியை கண்டு இதுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு வாரமாக புத்தகத்தை புரட்டி வந்து அதிலே தான் இந்த பரிமாணத்தை கண்டுபிடித்தேன். ஆமே ரைட். இப்ப முதலாம் பரிமாணம் ஒளி, இரண்டாவது பொருள், மூன்றாவது காலம், நாலாம் பரிமாணத்தை விஞ்ஞானத்தின் மூலம் தொடர்பு கொள்கிறோம். ஐந்தாம் பரிமாணம் அங்கே பாதாளமாயிருக்கிறது. ஆறாம் பரிமாணம் அங்கே பரதேசி, அங்கே அதாவது விசுவாசி இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாயிருக்கு. ஏழாம் பரிமாணமானது என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாயிருக்கு. ஆமே. தேவன் அதான் திகழ்ச்சி நீங்க வாசிச்சிருப்பீங்க. என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம் என்ற செய்தியில் அவர் சொல்றார், நான் இயேசுவை காண வேண்டும் என்று அந்த தூதர்களிடம் அங்கே போன வேளையிலே அவர் அங்கே கேட்கிற வேளையை சொல்றார், நீங்கள் அவரை காண முடியாது, ஏனென்றால் உங்களுக்கு மேலாக அங்கே அவர் இருக்கிறார். ஏழாம் பரிமாணம். அதான் தேவன் தம்முடைய பாதத்துக்கு கீழாக ஜனத்துக்கு ஒரு பலிபிடத்தை ஏற்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அதுதான் ஆறாம் பரிமாணம். எந்த மனிதனாலும் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ஆவியினாலே என்று அவன் அதுக்குள்ளே நுழைய முடியாது. அன்னைக்கு பரதேசி இருந்த வேளையிலே அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த ஒவ்வொரு பரிசுத்தவானும் அந்த இடத்திலே இருந்தான். அது இப்பொழுது அது நீக்கப்பட்டு இன்றைக்கு புதிதாக்கப்பட்டு இன்றைக்கு இப்பொழுது 2000 ஆண்டுகளாக மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த பரதேசிக்குள்ளே அவன் இருக்கிறான். அதனால்தான் உயிர்த்தெழுதல் உண்டாகிற வேளையிலே அவன் அங்கே போக முடியும். அதே நேரத்திலே அன்னைக்கு அந்த ஒரு ஸ்திரீயானவள் அங்கே சாமுவேலுடைய ஆவியை வெளியே எடுத்து அவள் அங்கே சவுலுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாள். ஆனால் இந்த ஸ்தலத்துக்குள்ளே இப்பொழுது பிரவேசித்த மனிதனை எந்த மனிதனும் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறான். அன்னைக்கு அந்த பரதேசியானது எடுக்கப்பட்டது, அது இப்பொழுது இல்லை. ஆனால் தேவன் இந்த நாளிலே தம்முடைய ஜனத்துக்காக அதை அங்கே ஏற்படுத்தி அங்கே வைத்திருக்கிறார். இன்றைக்கு 2000 ஆண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு மரித்த ஒவ்வொரு பரிசுத்தவானும் அங்கே போயிருக்கு. அதாலதான் முதலாவது மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? உயிரோடு இரும்புவாங்க. அதுக்கு பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி நாங்கள் ஆகாயத்திலே தேவனை சந்திப்போம். அது மட்டும் நீங்க சந்திக்க முடியாது. ஆமே. நீங்க அந்த ஆவியினால தேவனுடைய ஒரு விசுவாச கண்களினாலே காண முடியும். ஆனால் நீங்க நேருக்கு நேர் முகமாய் காண வேண்டும் என்றால் அந்த பரிமாணத்துக்குள்ளே போகாமல் நீங்கள் காண முடியாது. அதான் பவுல் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. வெளிப்படுத்தல சொல்ற, காது உள்ளவன் கேட்க கடவுள். அப்படின்னா யாருக்கும் காது இல்லையா? இருக்கு. ஆனா அந்த பரிமாணத்துக்குரிய காது, ஆவிக்குரிய காது உங்களுக்கு வராவிட்டால் எந்த சத்தம் இருக்கா? இப்ப நான் நேக்கிறதுல இருந்து வீட்டுல இப்ப நித்திர கொண்டாலும் நித்திர கொள்வீங்க. ஏன்னா சேர்ச்சிலே நீங்க என்ன செய்றீங்க? அவ்வளவு சத்தத்திலே நித்திர வரும். அப்ப இன்றைக்கு வீடுகள்ல சைலண்டா இருக்கக்குள்ள நித்திர நல்லா, அல்லது இப்ப சமைச்சிட்டு இருக்கிறீங்களோ தெரியும். ரைட், ஓகே. ஆனா நீங்க இந்த செய்தி மீண்டும் கேளுங்க. இது ஒருவேளை இந்த அளவரிசையில் சரியாக கிடைக்கும். ஆனா நீங்க இந்த நாள்ல தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கிற வேளையில மகத்தான ஒரு காரியத்தை தேவன் உங்களோடு இடைப்படுவார். ஆமே. அப்ப பாருங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அன்றைக்கு மரியாள் தேவனுடைய பாதத்தில் இருந்து அங்கே மேலானதை தேடினது போல இன்னைக்கு நீங்க அதை தேடிக்கொண்டிருப்பீங்க. ஏனென்றால் காலம் நிறைவேறுகிற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பல காரியம், பல செய்தி இருக்கலாம், அவங்களுக்கு அவசியமே இல்லை. அதை நாங்க தேட போனா நாங்க அவங்களை குற்றப்பாட்ட வேண்டியவர். ஆனா நாங்க இந்த நாளிலே ஆவிக்குரியவையிலே ஆவிக்குரியோடு போதிக்க தேவன் எங்களுக்கு ஒரு போதகராயிருக்கிறார். ஆமென். அதான் சொல்றார், இன்னைக்கு காலம் அங்கே லவோதிக்கா, அன்னைக்கு அநேகர் நிற்கிறார், லவோதிக்கா காலம் முடிவடைந்து நாங்க இன்னொரு காலம் இல்ல, அங்கே மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில் தான்
என்ன முடியுமா? லவோதிக்கா சபை முடிப்படும். ஆமென். அதான் அங்கே திகழ்ச்சி வெளிப்படுத்தல் அங்கே திகழ்ச்சி 7 சபையின் வியாக்கியானம் என்ற செய்தியிலே லவோதிக்கா சபையின் காலத்திலே 521 அப்படியே படுத்தீங்கன்னா அது வரும். நான் அதை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. கடைசி சபையின் காலம் இன்னும் முடிவு பெறாததை குறித்து நான் தேவனை சோசிருக்கிறேன். ஆவியானவர் மக்களின் ஆவிக்குரிய செவிகளில் பேசுவதோடு மட்டுமன்றி ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக இக்காலத்தில் பேசுகிறார். ஆமென். ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அவர் மாறாத தேவன். ஏனென்றால் தேவன் இந்த காலத்தின் முடிவு, ஏனென்றால் அது முடிந்த இல்ல, லவோதிக்கா முடியவில்லை, தீர்க்கதரிசி மரித்தோன் அது முடியவில்லை, அது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில் தான் அந்த காலம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதனால அன்றைக்கு மிலேனியம் வந்தது. நாங்க அந்த காலம் முடிவடைந்து பரிசுத்த ஆவியினுக்குள்ள நாங்க போனபடினாலதான் அது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று அவங்க சிந்திக்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி சாட்சியாக அங்க எழுதி வைத்திருக்கிறோம். அதனால்தான் நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நாங்க அந்த காலத்தின் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலின் நேரத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த 6ஆம் தீர்க்கதரிசனமானது துல்லியமாக அங்கே நிறைவேறினது. இன்னைக்கு மணவாட்டின் எடுத்துக்கொள்ளப்படுதலும் அமெரிக்காவின் அழிவின் நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அங்கே உலகமானது அந்த ஒரு காரியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அறியாத நியூஸ் செய்திகள் கூட 2ஆம் அங்கே ரோமன் கத்தோலிக் ஜனாதிபதி என்று அவர்கள் வெளியாக எழுதுகிறார். அவர்கள் எழுதலாம், இத்தனையாவது ஜனாதிபதி என்று எழுதலாம். ஆனா பாருங்க, அவங்க கூட 2வது அவங்க பிரிக்கிறான். கத்தோலிக்கத்தை அங்கே கிறிஸ்தவத்தையும் கத்தோலிக்கத்தையும் பிரித்து காட்டுறான். உலக செய்திகள் கூட பாருங்க, 2வது முறையாக கத்தோலிக்க ஜனாதிபதி திகழ்கிறார். என்ன அந்த வார்த்தை எபிரேயர் 12 சொல்லப்பட்ட நான் பூமியை அசைப்பேன், மீண்டுமாக ஒரு காரியத்தை செய்வேன் என்றதை அவர் சொல்றார். என்னுடைய காலத்திலே கனடி அங்கே ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆனால் இன்னொரு மனிதன் அங்கே வருகிற வேளையிலே உலகமானது சுத்திகரிப்புக்கு அங்கே கடந்து செல்லும். ஆமென். இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 7 தீர்க்கதரிசனம் இந்த விஷனானது அவர் சொல்றாரு என்ன, இயேசு கிறிஸ்து 1933ஆம் ஆண்டு அந்த விஷனை காட்டுற 33 அந்த நேரத்தில் அவர் என்ன, இந்த 7 நிறைவேறுகிற பிற்பாடு நான் பூமிக்கு வருவேன். இதனால இன்றைக்கு அநேகர் அதிலேயும் குழம்பி இருக்கிறான். அதாவது அமெரிக்காவுடைய அழிவுக்கு பிற்பாடுதான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அதிலேயும் ஒரு தவறு இருக்கு. இந்த 6க்கும் 7க்கும் இடையில தான் அங்கே மணவாட்டி போறான். ஏனென்றா இங்கே பூமியிலே அமெரிக்கா அங்கே அணுகுண்டானது போடப்படுகிற விலை முழுவதுமாக அது சேதமடை, அது திரும்பி எழும்ப முடியாது. அப்படியானால் அங்கே என்ன தீர்க்கதரிசி மணவாட்டி அங்கே நிற்க முடியாது. அவள் அங்கே அந்த நேரத்திலே மகிமையில் இருப்பாள் என்று அங்கே தீர்க்கதரிசி அதை கூட அறிவில்லாதபடி புரிந்து கொள்ள முடியாத எவ்வளோ ஒரு ஆவிக்குரியவர்கள் இல்லாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்ற ஆவிக்குரியவன் தான் அதை புரிந்து கொள்ள முடியும், அது அவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அதனாலே பாருங்கள், இந்த காரியத்தின் நேரம் நீங்க அமெரிக்கா அழிவு வர்ற பார்த்து கொண்டிருக்க வேணாம். இன்னைக்கு அநேகர் நான் பேசுறத சொன்னாங்க, நாங்க எல்லாம் நிறைவேற்ற ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நான் பார்த்தேன், என்னடா இப்படி ஒரு காரியத்தில் அவங்க பேசுறான் எவ்வளோ. ஆனா அந்த சவுலுக்கு நான் திரும்ப திரும்ப எத்தனை தரம் சொல்லியிருக்கு, அதை நான் அங்கே எழுத்து வடிவில கூட நான் காண்பிச்சிருக்கு. ஏன்னா வேதமானது அங்கே கல்விமானுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அது கற்றுக்கொள்ள விரும்புகிற பாலருக்கே தேவன் அதை வெளிப்படுத்தினார். அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றா மனித கண்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அது தேவ ஞானம் அங்கே அவசியம். இன்னொரு இடத்திலே இன்னொரு காரியம், இன்னொரு இடத்திலே இன்னொரு காரியம். ஆனா அதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர். அங்கே சகரியால பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார், அங்கே மரியின் மேலும் அதுல குட்டியின் மேலும் வாராரு. இங்க வேதத்துல யோவான்ல நினைக்கிறேன் பார்க்கிற வேளையில என்னத்துல வந்த கழுதையின் மேல வந்த. இப்ப அது சரியா இது சரி, இல்லாட்டி 2 காலையும் போட்டுட்டு வந்திருக்கோன்னு அப்படி ஒரு காரியத்தை அப்படி அல்ல, அதுக்கு அங்கே காரியமானது இருக்கு. அதை நாங்க வேத காரியத்தோட தான் பார்க்க. இப்ப நான் அதை பேசினா அது நேரம் போகும், அதை நான் பேசுவேன். இன்னொரு காரியத்துல பாத்தீங்கன்னா எண்ணாகமத்துல நீங்க எடுத்து பார்க்கலாம். எண்ணாகமத்துல எடுத்து பாத்தீங்கன்னா என்ன, அங்கே விபச்சாரம் செய்து எத்தனை பேர் செத்து போனாங்களா? 24,000. இங்க 1 கொரிந்தியர் 10 வாசிச்சு பாரு, வாசிக்க போறீங்க இல்லாட்டி நீங்க யோசிப்பீங்க. 1 கொரிந்தியர் 10 வாசி, 10ஆம் அதிகாரம்.
8ஆம் வசனம் 10:8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல என்று வேதம் சொல்லு. இங்க 8ஆமத்துக்கு திருப்புங்க. அப்படி 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 25:9 பாருங்க. அந்த வாதையினாலே செத்தவர்கள் 24,000 பேர். எங்க என்ன பவுல் பிரச்சனையா மோசே பிரச்சனை? ஆமென். வேதம் தவறு இல்லை, வேதம் சத்தியமாயிருக்கு. நான் என்னத்தை நாங்க கூற வர்றேன்டா, தேவனுடைய காரியங்களை தேவனுடைய ஆவியினாலதான் புரிந்து கொள்ளும். அங்க வசனத்துக்குள்ள அங்க விஷயம் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? வாதையினால செத்தது 24,000. இங்க பவுல் என்ன சொல்றான்? விபச்சாரம் பண்ணி செத்தவர்கள் ஒரே நாளிலே 23,000. 1000 இல்லை. ஏன்? அங்க வாதையினால செத்தவங்க 24,000. ஆனா இங்க ஒரே நாள்ல தான் 23. வாதைய நாள்ல 1000 கூட்டினா 24,000. புரியுதா? அதான் அந்த பகுத்து போதவர் வந்து பகுத்து போதி. அதான் பிகர் சொல்றார், இத மனித சித்தத்தினாலோ மனித ஞானத்தினாலோ கண்டு இல்லாட்டி நீங்க குற்றம் பிடிப்பீங்க. அங்க பார் மோசே போல, இங்க பார் பவுல் போல். ரெண்டுல ஒரு அங்க 24 இங்க 23. அங்க கழுதை குட்டி, இங்க வரக்குள்ள என்ன கழுதையில வந்தா. அப்படி அல்ல. நான் நேரம் இருக்குமானால் நான் பேச விரும்பும். ஏனென்றால் வேதமானது சத்தியமாயிருக்கிறது. இன்னைக்கு அநேருக்கு அந்த காரியங்கள் அவர்கள் அறியாததினாலே இன்னைக்கு தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லப்பட்ட காரியங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் அங்கே சொன்ன ஒரே இடத்தை பிடிக்கிறார். ஒரே இடம் பார்க்கல. ஏன்னா 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியம் நிலவரப்படும். ஒன்றை பிடிச்சா அங்க மோசேட விட எழுதுவீங்க, இங்க பிடிச்சா பவுல்ற விட எழுதுவீங்க. ஆனா ரெண்டுமே சத்தியமாயிருக்கு. அதுதான் காரியமாயிருக்கு. ரைட். இப்ப பாருங்க, இந்த 6ஆம் பரிமாணம் வந்து அங்கே அதாவது நீதிமான்கள் இருக்கிறார். 7ஆம் பரிமாணத்திலே அங்கே தேவன் இருக்கு. இன்னைக்கு உலகமானது என்ன செய்யறது? அதை அங்கே கண்டுகொண்டு. அப்படியானால் இன்னைக்கு இந்த ஆவியினாலே நீங்க என்ன செய்ய இயலாது? பிறவாவிட்டால் தேவனுடைய எதையுமே நீங்க காண முடியாது. இன்னைக்கு பரலோகத்தினே காரியங்களை உங்களால் காண முடியாது. அதான் அங்க வேதம் சொல்லுது, எழுதியிருக்கபடி தேவன் தமிழ் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷர்களை அறிவான்? அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல பரிமாண விஞ்ஞானத்தை கண்டு அங்கே சந்தோஷம் அடைகிறோம். இன்னைக்கு அநேகர் வந்து இன்னைக்கு தொலைபேசி, இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்துல நம்ம போனை கொடுத்து அது என்ன செய்யுது, அதை பார்த்தோன்னே இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு போன் தேவைப்படும். அப்ப அதனால ஏனென்றா இந்த மொபைலுக்குள்ளால இருக்கிற அந்த அவ்வளோ அற்புதமான அங்கே தரவுகள் காரியங்களை அவர்கள் அவ்வளோ கண்டு ஆச்சரியப்படுகிறார். வினோதமான காரியங்களை கண்டு ஆச்சரியப்படுறார்கள். ஒரே நேரத்திலே மற்ற அநேக ஜனங்களோடு தொடர்பு கொள்ற காரியங்களை கண்டு ஆச்சரியப்படுறார்கள். அது கண்களுக்கு அவளுக்கு ஆரோக்கியமாயிருக்கிறது. அந்த காட்சிகள் அவளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படும். அதனாலே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் சவுனே, அதை பார்க்கிலும் பன்மடங்கு, அதை பார்க்கிலும் உயர்ந்த ஒரு காரியத்தை தேவன் அங்கே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நீங்க ஸ்பைடர் மேன் போல நீங்க உள்ள பூந்து போத்தவில்லை. தேவன் ஆவியை நீங்க பெறுகிற வேளையில நீங்க வீடு மூடி இருக்கும், நான் உள்ள உங்களுக்குள்ளே வருவேன். ஆமே. ஏனென்ற அந்த ஒரு நேரம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழியமானது அந்த கட்டம் அங்கே கடைசி நேரத்தில் நிறைவேற வேண்டும். ஏனென்றால் மாமிசத்துக்குரியவன் தேவனை காண முடியும். நீங்க ஆவியினால நீங்க பிறக்க வேண்டியவர். அந்த நேரத்தில் உங்களுடைய சரீரம் என்ன செய்யப்படுமா? ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். இப்ப இந்த நேரத்தில் நான் உங்களோட வீட்டுக்கு வந்தா கதவை தட்டும்,
திறந்தாதான் உள்ளவர். ஆனா இந்த 40 நாள் டைம்ல நான் உள்ளவர். ஆமென். ஏனென்றால் அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாயிருக்கு. அதனாலதான் மரித்தவங்க என்ன செய்வாங்க, அவங்கள கண்ணுக்கு முன்னால வருவாங்க, டக்குன்னு காணாம போவாங்க. என்ன ஸ்பைடர்மேன் அவங்க இல்ல, அவங்க அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெற்று கொண்டுருவாங்க. ஆமென். அந்த மறுரூபமாக்குதலின் சரீரத்தில் அவங்க இருப்பாங்க. அதே போலதான் நீங்க மறுரூபமாக்கப்பட்ட இந்த சரீரத்துல நீங்க மறுரூபமாகிற வேளையில தான் நீங்க அங்க போகலாம், பரலோகம். இந்த ரத்தத்தோட போகலாம். இந்த அங்கே பாவம் உள்ள இந்த ரத்தத்தோடு நீங்க என்ன செய்யலாது, போக முடியாது. இந்த அங்கே சரீரத்தில் உங்களால என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. ஏனென்றா நீங்க தேவனால் பிறக்காம தேவனுடைய அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளாம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆமென். பாருங்க, இன்னைக்கு இந்த பூமியில நீங்க இருக்கும்படியாதான் இந்த பரிமாணம், அதாவது 3 பரிமாணம், ஒளி, காலம், அங்கே அங்கே பொருள், இந்த 3 காரியத்தோடு இந்த உலகத்தில் நீங்க தொடர்பு கொள்கிறீங்க. நீங்க தேவனோடு தொடர்பு கொள்ள வேணுமானால் நீங்க ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். இல்லாட்டி நீங்க தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது. அதனால்தான் விசுவாசம் இல்லாத எந்த காரியமும் அவரோட தொடர்படாது, அது பாவமா இருக்கிறது. இன்னைக்கு பூமியில இந்த 3 பரிமாணங்களையும் அங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய 5 புலங்களால தொடர்பு கொள்றீங்க. ஆனா தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டுமென்றா தேவனுடைய ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நீங்க தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும், தேவனுடைய காரியங்களை கண்டுகொள்ள முடியும், தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின மகிமையானதை காண முடியும், பரலோகத்தை உங்களால் காண முடியும். ஆமென். அப்பதான் தேவனை காண முடியும். அதனாலதான் நீங்க அந்த பரிமாணத்துக்கு போகணும்டா நீங்க பரிசுத்தமாய், அதாவது இந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கிற வேளையில தான் இந்த ஃபைனல் வாய்ஸ் ஆனது அங்கே ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம், அந்த எக்காலம் அங்கே தொனிக்கிற வேளையில நீங்க என்ன செய்வீங்க, ஒரு இமைப்பொழுதுல மறுருவாங்க. அதுக்கு முன்பாக மரித்தவர்களுக்கு அங்கே சத்தம் கேட்கப்படுற வேளையில நீங்க என்ன செய்வீங்க, அவங்க முதலாவது எழுந்திருப்பான். அவங்களுக்கு அந்த மகிமையின் சரீரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மகிமையின் சரீரத்தில் உங்களுக்கு முன்பாக வருவாங்க, காணாம போவாங்க. இப்ப விளங்குதா எந்த ஸ்பைடர்மேன் முக்கியமன்? அந்த ஸ்பைடர்மேனை விட உயர்ந்ததா இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, முன்னால உங்களுக்கு முன்பால அங்கே போய் கடந்து போவாங்க. 40 நாள் இந்த பூமியில இருப்பாங்க. உங்களோட சரீரம் என்ன செய்யும், இமைப்பொழுதுல மறுரூபமாகும். அந்த நேரத்துல நீங்க கடந்து போவீங்க. ஏண்டா அந்த நேரத்தில் அங்கே ரத்தம் இருக்க முடியாது, அந்த சரீரத்தில் அங்க ரத்தம் இல்லை. இது ரத்தத்தினாலே அங்கே உண்டாக்கப்பட்டு உங்களுக்கு ரத்தம் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த சரீரம் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிற்பாடு நீங்க தானாவே மேல போவீங்க. நீங்க இந்த பூமியை விட்டு நீங்க கடந்து போவீங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட இப்போது நீங்க மேல போவீங்கடா, அந்த இடத்துக்கு போற வழியில் என்ன செய்யும், கொஞ்சம் போக நீங்க வெடித்து சிதறுவீங்க. ஏண்டா அந்த வெப்பமானது உங்களை என்ன செய்யும், அங்கே உங்களை கொண்டு போட்டு உங்களை எரித்து விடும். உங்களோட சரீரம் அங்கே வெப்ப அதிகரித்து வெடித்து விடும். ஆனா அடுத்த பரிமாணம், 6ஆம் பரிமாணம், அங்கே போகத்தக்கதான தேவன் பரிமாணத்துக்குள்ளே போகத்தக்கதான ஒரு சரீரத்தை கொடுக்கிற வேளையில நீங்க என்ன செய்வீங்க, எல்லா பறவைகள், எல்லா ஆகாயம், எல்லா காரியங்களையும் கடந்து நீங்க தேவனோடு அங்கே வருவீங்க. ஆமென். இப்ப புரியுதா? இன்னைக்கு இந்த உலகத்தின் காரியத்தை நீங்க பார்க்க போறீங்களா? இன்னைக்கு உலகத்தின் பரிமாணம் இவ்வளவு கண்டு நீங்க இதிலே சந்தோஷம் அடைகிறீங்க, இதுல இருக்க வேண்டும் நீங்க ஆசைப்படுறீங்க. இதை விட தேவன் மகத்துவமானதை வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். ஏனென்றா அந்த நிலையில நாங்க இருந்த எந்த ஞானஸ்தானம் பெற்றா நாங்க என்ன செய்யலாம், பாவம் செய்யலாது, சினிமா பார்க்க இயலாது, பொய் சொல்லலாம். அதனால கொஞ்சம் ஒரு காலம் தாழ்த்தும், இன்னொரு காலத்துக்கு போவோம், அப்படி நாங்க ஒரு எண்ணத்தோடு இருந்தோம். ஆனா நீங்க இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், ஏண்டா பரிசுத்த ஆவியை பெற்றோன நான் முன்பு அங்கே ருசித்ததை விட இப்பொழுது நான் அதிகமான சந்தோஷத்தை பெற்றிருக்கு. அதான் இந்த ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்தை அடையுது, இன்னொரு மகிமையான ஒரு காரியத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல இங்க இலங்கையில இருக்கும் என்ன சொல்லுவான், வெளிநாட்டுல ஒரு நபர் இருந்தா அவன் சொல்லுவான், நான் அமெரிக்காவுக்கு போவேன், ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், அவ்வளோ வீதிகள், அழகான வீதிகள், அழகான கிளைமேட்,
இன்றைக்கு அவன் இங்க இருந்து அங்க போக விரும்ப, ஆனா தேவன் அதை விட மேல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறார். அங்க பளிங்கா இருக்கு, அங்கே உங்களுக்கு அங்கே தங்கத்தினால அங்கே பாதைகள், அங்கே வியாதி இருக்க முடியாது, அங்க வருத்தம் இருக்க முடியாது, அங்க துக்கம் இருக்க முடியாது, அங்கே சஞ்சலம் இருக்க முடியாது, எந்த காரியம் இருக்க முடியாது. அப்ப நான் இப்ப கேட்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு இந்த சரீரத்துல வியாதியோடு வருத்தத்தோடு பல பிரச்சனையோடு இருந்து குற்றச்சாட்டுகளோடு இருந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலையில் இருந்து நீங்க இன்னும் ஒரு 20 இன்னும் ஒரு 30 இன்னும் ஒரு 10 வருடம் வாழ விரும்புறீங்க. ஆனா இதை விட நீங்க தேவனிடத்துல போறவழில அங்க துக்கம் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது, வருத்தம் இருக்க முடியாது. இப்ப எதை வாஞ்சிக்கிறீங்க அன்பான ஜனங்களை? நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்க? எதை இப்ப விரும்ப போறீங்க? வருத்தத்தோடு இந்த பூமியில நீங்க இவ்வளவு காலம் வாழ விரும்புறீங்களா, அல்லது நீங்க மேலே தேவனிடத்துல போய் நீங்க பரலோகத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்க நீங்க விரும்புகிறீர்கள்? ஆமென். ஏனண்டா இதுதான் அங்கே ஒருவன் போதிக்க இராவிட்டால் ஒருவனுக்கு அறிந்து கொள்ள முடியாது போல இன்னைக்கு அநேக அங்கே குருட்டாட்டம் ஜனங்கள் போதகர் இருக்கிறபடினால இன்னைக்கு ஜனங்கள் மகத்துவமான காரியங்களை காண முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளும் இந்த காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தினதையும் தேவன் எதற்காக தம்முடைய தீர்மானத்தை செய்தார் என்று போதித்தார். இன்னைக்கு எத்தனையோ மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே போல உங்களுக்கு இந்த காரியம் வருகிறது, இதையும் கண்டு நீங்க அசட்டையா இருப்பீர்கள் என்றால் நீங்க ஒரு 5ஆம் பரிமாணத்திலே நீங்கள் போக வேண்டிய நிலையை அடைவீர்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பின் நேரத்திலே நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டிய நேரம் வருகிறது. ஆமென். அப்படியானா பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இன்பமான காட்சிகளை விரும்புறாங்க, சிறு பிள்ளைகள் விரும்புறாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு ஊட்டி வளருங்க, இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க. இதை பார்க்கிலும் தேவன் மகத்துவமானது. இன்றைக்கு ஒரு வருத்தம் வந்தா இவ்வளவு வேதனை அடையும், ஒரு துக்கம் வந்தா இவ்வளவு வேதனை, பணம் இல்லாட்டி இவ்வளவு ஒரு கஷ்ட நிலை அடையும். இன்னைக்கு வியாதியானது எங்கேயும் போக இதெல்லாம் அங்கே இருக்க முடியாது. ஆமென். ஏன்னா தேவன் ஒரு மகத்துவமான ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவன் போய் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின பிற்பாடு தேவன் இங்கே கொடுப்பதாக உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் நீங்க ஸ்திரீனாலே பிறந்திருந்தா பரலோகத்துக்கு நீங்க ஏண்டா அந்த கற்பப்பையானது அங்கே பாவம் நிறைந்ததா இருக்கிறது, அந்த காரியமானது பாவம் நிறைந்திருக்கிறது, அந்த ரத்தம் பாவம் உள்ளது. அதனாலதான் தேவன் இந்த சரீரத்தை அழித்து தேவன் இன்னொரு சரீரத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த காரியத்திலே தேவன் வழிநடத்த தேவன் அங்கே விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, ஆவிக்குரியவங்களா இருந்தா இந்த உலகத்தின் ஆசையை, அதான் வேதம் சொல்ற, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு இல்லை. ஆமென். இன்னைக்கு நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா நீங்க உலகத்தை நேசிக்கணும், உங்களுடைய சொந்த நாட்டை நேசிக்கணும், உங்களுக்கு தேவைகளை நீங்க சந்திக்கணும். ஆனா அன்பு என்பது அங்கே பூரணமாய் அதை ஏற்றுக்கொள்வதாயிருக்கு. இல்லை, நீங்க தேவனை தான் நீங்க அன்பு கூறவன், தேவனுடைய வார்த்தையை நீங்க அன்பு கூறவன். அப்பொழுதுதான் தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவன் அப்பொழுதுதான் அந்த காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராய். அதனால்தான் கேயாசினாலே அதை காண முடியாமல் இருந்தது, அந்த கண்கள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் தீர்க்கதரிசி மேலே எடுத்துக்கொண்ட பிற்பாடு அவர் பரலோகத்திலே அங்கே 6ஆம் பரிமாணத்தில் இருந்து அவர் பூமியை பார்க்கவில்லை, தன்னுடைய படுக்கையை பார்க்கிறார், கீழே ஜனங்களை அங்கே பார்க்கிறார். ஆனா அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட கண் அங்கே பரிமாணத்தின் கண்ணா இருந்தது, தேவன் அங்கே கொடுத்திருந்தார். ஏனென்றால் அந்த கண்ணால இவ்வளவு தொலைதூரம் தாண்டி இந்த பூமியில் இருக்க கட்டிலையோ அல்லது அவர் படுத்திருக்கிற இடத்தையோ அல்லது எந்த நபரையோ அவரால் காண முடியாது. ஆமென். அதனால்தான் தேவன் அங்கே கொண்டு போன பிற்பாடு அங்கே பரலோகத்துக்கான கண்ணை தேவன் கொடுத்தார். ஆமென். அதனால தான் பவுல் சொல்றார், கண்ணால் என்னையாம் கண்டதும் இல்லை, எழுதியிருக்கப்படி தேவன் அன்பு உலகிற்கு ஆயத்தம் பண்ணின வேலை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் அதால காண.
தேவன் அதை கொண்டு போகும், தேவன் அந்த கண்ணை கொடுக்கும், அப்பதான் அவர் பார்க்கிற. இப்ப பாருங்க, அங்க இருந்து இங்க பார்க்கத்தக்கதான ஒரு கண் இருந்தா நாங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவோம், எவ்வளவு விரும்புவோம். ஆமே. ஏனென்றால் தொலை தூரத்தை கூட நாங்க காண முடியும். ஆமே. அப்ப இந்த கண்ணை விரும்புறீங்களா, அந்த கண்ணை விரும்புறீங்க? அதான் வேதம் சொல்லுது, இந்த கண் உனக்கு இடரலா இருந்தா என்ன செய், புடுங்கி போடு. அங்கே பரலோகத்துக்கு போனா அது என்ன செய்யும், வேறொரு கை, அது ரத்தம் இல்லாத, அது உன்னத, இதை விட ஒரு ஸ்தானம். அது என்ன செய்யும், எவ்வளோ காரியத்தை ஊடுருவி போகும். இப்ப உங்களுக்கு தள்ளி விழுத்தாட்டி போக, கதவை உடைச்சி போக கஷ்டம். ஆனா தேவன் அதை விட அதனால்தான் வேதம் சொல்லுது, உனக்கு ஒரு கை இடரலா இருந்தா, பரலோகத்துக்கு போறதுக்கு அது இடரலா இருந்தா தரித்து போடு. ஆமே. அப்ப இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு உலகத்தின் முடிவு நேரத்தில் நாங்க இருக்கவில்லை. உங்கள்கிட்ட இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இன்றைக்கு இதை விரும்புறீங்களா, அதை விரும்புறீங்க? தேவன் அதை விட ஒரு உன்னதமான காரியத்தை வைத்திருக்க. அதுக்கு நான் போதித்ததை கேட்பதனால உங்களால் போக முடியாது. நீங்க தேவனுடைய ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும், நீங்க மறுபடி நீங்க பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்படும். அதனால்தான் அவர் மேல காண்ற, அதனால்தான் அவர் அவர் சொல்றார், நீங்க பாதாளத்துக்கு நான் போயிருக்கிறேன், பரலோகம் நான் போயிருக்கிறேன், நீங்க பாதாளத்தை மாத்திரம் விரும்பாங்க. அது இருக்கிறதை விட பன்மடங்கு அதிக வேதனை உள்ளதா இருக்கிறது. அதே நேரத்திலே பரலோகம் சொல்லப்பட்டதை விட அது அதிக மகத்துவமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் அப்படியான ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்க இந்த பூமியில நாங்க ஒரு குழந்தை பெருக்கிற வேளையில நாங்க நன்றி சொல்றோம். ஏண்டா கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும். அதனாலே நாங்க நன்றி சொல்றோம். அந்த குழந்தையுடைய பிறப்பில் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்து வர்ற வேளையில அவருடைய செய்கைகள், அவருடைய தன்மைகளை பார்க்கிற வேளையில தேவனுடைய மகத்துவத்தை நீங்க காணலாம். ஆச்சரியம். அதுல மயங்காதவர்கள் யாருமே இல்லை. பிள்ளையுடைய கிரிகளை பார்த்து இன்றைக்கு இந்த ஒரு சிருஷ்டிப்பு இது பூமிக்குரியது. ஆனா தேவன் ஆகாயத்துக்குரிய ஒரு சிருஷ்டிப்பை அங்கே வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த ஐம்புலங்களினாலே இன்றைக்கு 3 பரிமாணங்களை தொடர்பு கொள்ற உங்களுக்கு இது ஒரு மகத்துவமாயிருந்தால், தேவன் அதை பார்க்கிலும் மகத்துவமுள்ள கண்கள், மகத்துவமுள்ள சரீரம், அங்க வியாதியோ வருத்தப்படாதோ எந்த பலவீனமோ இல்லாத ஒரு காரியத்தை வைத்திருந்தா, இதை விரும்புகிறீர்களா, அதை விரும்புகிறீர்கள்? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் பாதுகாப்பா வந்தாலே நாங்கள் அதிலே எத்தனை அனுபவித்திருக்கோம். அதை பார்த்தே நாங்கள் மகிழ்ச்சி. சிறு பிள்ளைகள் ஒரு வாலிய பிள்ளையை பார்த்து அதுகள் நான் அந்த நிலைக்கு வந்தா நான் இப்படி செய்யும், நான் அந்த பிள்ளையாக இப்ப இருக்கக்கூடாதான்னு அது விரும்பும். ஏனென்றா அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் நிறைய காரியங்கள், இப்போ பைக் ஓட்டாண்டா பைக் அல்லது போன் ஒரு காரியம் வச்சிருக்கு. அப்ப சின்ன பிள்ளைக்கு கொடுக்க மாட்டார்கள் பேர். அப்ப இது அந்த நிலையை பார்த்து ஆசைப்படும், அந்த நிலைக்கு நான் வர வேண்டும். அல்லது அந்த பிள்ளை ஒரு தொழில் செய்து ஒரு நிலைக்கு வர்ற ஒருவரை பார்க்கும், அது நான் அந்த நிலைக்கு வந்து அதை அனுபவிக்க வேண்டும். ஆமென். அதே போல நீங்க இந்த நிலையிலிருந்து தேவனுடைய காரியத்துக்குள்ள போவீங்கண்டா நீங்க அந்த நிலையை அனுபவிப்பீங்க. ஆமென். அது மகத்துவமானது. அது தேவனோடு கூட உங்களுக்கு நடக்கும். தேவனோடு கூட நடப்பீங்க. எங்க வேணுமென்றாலும் நீங்க நடக்க முடியும். அங்க பசி, தாகம், வேதனை எதுவுமே அங்க இருக்க முடியாது. நீங்க நித்தியம் நித்தியம் நித்தியமாக நீங்க தேவனோடு நீங்க ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். அதனால நீங்க இப்போ எதை நீங்க விரும்புறீங்க, எதை நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க உங்களுடைய கிரியையில் எந்த நிலையில இருக்கிற, நீங்க எங்க போக விரும்புகிறீங்க? இந்த பூமிக்குரியதுதான் எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். அது மனித பிறப்புல எல்லா மனிதனும் விரும்புகிற காரியம். நீங்க மறுபடி பிறக்காத யாரு இருந்தாலும், நானா இருந்தா கூட நான் கூட அதை தான் விரும்பும். ஏண்டா எங்களோடு என்னுடைய பிள்ளையோடு நின்ற நாட்கள் நாங்க இருக்கோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அங்கே இன்பமான காட்சிகளை நாங்க காணும், பிள்ளைகளுடைய நலன்களை நாங்க காணும். நாங்க வீடு காரியங்கள் ஒவ்வொன்றை நாங்க பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்கள் நாங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நாங்க ஒவ்வொரு மனிதனும் விரும்புவோம். அது நல்லது, அது மனித இயல்பு, அது இருந்துதான் ஆகும். ஆனால் அது முடிவல்ல. அதை பார்க்கிலும் தேவன் ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க இந்த பூமியானது ஒரு அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களோட சரீரம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரம் அங்க நீங்க போக முடியாது. அங்க போகணுமெண்டா ஒரு சரீரம் உங்களுக்கு அவசியம். அது தேவனுடைய ஆவியினால பிறக்க வேண்டும். ஆமென்.
அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மீதியானதை சொல்ல முடியும். அதனால நீங்க எந்த சரீரத்தில் நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்றதை குறித்து விவரமான ஒரு காரியத்துக்கு நாங்க கர்த்தர் அனுமதித்தா அடுத்த வாரம் நான் பிரசங்கிக்கிறேன். அது மட்டும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை முற்றும் பொழுதாக ஒப்பு கொடுப்போம். தீகர் சொல்றார், நான் இதற்காகவே நான் தேவனிடத்திலே என்னை ஒப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு இந்த பூமியில் கூறிய அழகான காரியங்களை கண்டு இன்றைக்கு இந்த ஜனங்கள் அதை வேண்டும் என்று ஒரு வேளை அதை நினைத்து கொண்டிருக்கலாம். வாலிப பிள்ளைகள் இந்த இன்பகரமான காட்சிகளை நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்திலே நாங்கள் இப்படி வாழ வேண்டும், இப்படி அழகாக நடந்து கொள்ள வேண்டும், நாங்கள் வாழலாம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தகப்பனே, இன்றைய நாளிலே நீர் எங்களோடு பேசினீர். இல்லை, இதை பார்க்கும் என்னொன்று உண்டு, இதை பார்க்கிலும் ஒரு உன்னத ஒரு காரியம் உண்டு, இதை விட மகிமையானது ஒன்று உண்டென்று நீர் இந்த நேரத்தில் எங்களோடு நீர் பேசினீர். அப்படியானால் இது ஒரு அற்பமாயிருக்கிறது. நாங்கள் இதை கேள்விப்படுகிற வேளையிலே கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க எல்லாமே ஒரு மாயையும் சொற்பமுமாயிருக்கிறது. ஆனால் அதை விட நீர் ஒரு உன்னதத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று இப்பொழுது நாங்கள் காண்கிற வேளையிலே கர்த்தாவே, அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் சிந்தித்தோம். ஆம் தகப்பனே, இந்த நேரத்திலே அப்படியான இருதயங்கள் உண்டென்று கர்த்தாவே என்னை மன்னியும். தீர்க்கதரிசி அங்கே அந்த காரியத்திலே சொல்ற வேளையிலே இவ்வளவு காலம் நான் ஒரு முட்டாளாய் இருந்து விட்டேன், அநேக காரியங்களை நான் இப்படியாக அநியாயமாய் வீணாய் அங்கே செய்து விட்டேன் என்று சொன்னது போல தகப்பனே, அடியானும் அந்த நினைப்பிலே வருகிறேன். இவ்வளவு காலம் அப்படியான ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை நாங்கள் செய்து வந்தோம். அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியத்திலே நடந்தோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர். அதே போல தகப்பனே, அந்த நினைப்போடு இங்கே யாராவது இந்த செய்தியை கேட்பார்களானால், ஆண்டவரே, இந்த நேரத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆத்துமா இருக்குமானால் இந்த நேரத்திலே அவர்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, இந்த வேளையிலே அப்படியான இருதயங்கள் தங்களை தாழ்த்தி இருக்கிற வேளையிலே அந்த உள்ளங்களுக்காக தகப்பனே நான் செபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலே நீர் ஒரு அழகான வேத பாடத்தை கொண்டு எங்களோடு நீர் பேசினீர். இந்த நேரத்திலே அழகான காரியங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நாங்கள் கண்டு ருசித்தோம். ஆம் தகப்பனே, எங்களுடைய 3 பரிமாணத்தின் தன்மையை எவ்வளவு அழகுள்ளதாயிருக்கிறது. இன்னைக்கு 4ஆம் பரிமாணம் விஞ்ஞானமானது எவ்வளவு ஒரு அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தி அநேகர் கேட்கிறதற்கு அந்த பரிமாணம் எங்களுக்கு உதவி செய்கிறது. விஞ்ஞானம் அந்த பரிமாணத்தை காண எங்களுக்கு உதவி செய்து, அப்படியானால் அதை விட ஒரு 3 ஸ்தானம் அங்கே உண்டென்று இந்த வேளையிலே பார்த்தோம். ஆம் தகப்பனே, அந்த பரிமாணங்களை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய பரலோகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு வேளை எங்களுடைய சரீரத்திலே வியாதி வரலாம், அல்லது எங்களுக்கு வருத்தம் அங்கு ஏற்படலாம், நோய் அங்கு ஏற்படலாம், அல்லது துக்கம் ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் நீர் கொடுக்கிற அந்த சரீரத்திலேயோ எதுவும் இல்லை என்று நாங்கள் கண்டுகொண்டோம். அப்படியானால் தகப்பனே, நாங்கள் இல்லை இதுதான் வேண்டும் என்று நினைப்போமானால் எங்களை விட ஒரு முட்டாள் அங்கே இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. தகப்பனே, எல்லாவற்றையும் நீ சொன்னீர், பணமும் இன்றி விலையும் இன்றி நான் அதை உங்களுக்கு தருகிறேன் என்று நீ சொன்னீர். ஐயோ, அப்படியானால் பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை, விலை கிரயம் இல்லாமல் இலவசமாய் நீர் செய்தி எந்த போதகனோ எந்த பேராயரோ எந்த ஆயரோ அதை செய்ய முடியாமல், ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள எந்த தலைவனும் செய்ய முடியாததை மகத்துவமான தேவன் நீர் எங்களுக்கு செய்து தந்தீர். எந்த மனிதனும் ஒரு நல்லதை கொடுக்கிற வேளையிலே அதற்காக ஆண்டவரே ஏதாவது ஒரு கிரயத்தை அவன் விரும்புவான். நீரோ எதையும் கேட்காமல் தகப்பனே மனம் திரும்புதலை மாத்திரம் நீர் கேட்டீர்.
தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற மனிதனை நீர் கேட்டீர். அப்படியானால் நீர் இலவசமாய் எதையுமே ஆண்டவரே கேட்காமல், ஆண்டவரே நாங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று மாத்திர நீர் கேட்கிறீர். அப்படியானால் ஆண்டவரே இன்றைக்கு உலகத்திலே பணத்தை கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். ஆனால் எத்தனையோ காரியங்களை விற்று ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நீர் சொன்னீர் இலவசமாய் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் கொடுக்கிற வேளையிலே நாங்கள் அதை தட்டி கழிக்கிறோம். அப்படியானால் உலகத்திலே அஞ்ஞானி முட்டாள் இல்லை ஆண்டவரே, மற்ற மதத்தார் முட்டாள் இல்லை, ஒரு கிறிஸ்தவனே முட்டாள் என்பதை இந்த வேளையிலே நினைக்கிறோம். அதிலே நாங்கள் ஒரு முட்டாள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தகப்பனே, நாங்கள் முட்டாள் ஆகாதபடி நீர் செய்தியை கொண்டு எங்களை எச்சரித்து நீர் பேசினீர். அதனாலே தகப்பனே, எதை இழந்தாவது அதை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். இந்த அருமையான நேரத்திலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போறவர்களை ஆசீர்வதியும், இந்த வேளையிலே தங்களை அர்ப்பணித்தவர்களை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.